வணக்கம் சைலேஷ். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டேஞ்சர் டிஸ்கஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொதுவாக தமிழ்நாட்டில் ஆரம்பித்து அமெரிக்கா வரை பரவி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் வழக்கமாகிய இலவசங்கள் கொடுக்கறத பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது இலவசங்கள் மக்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குதா அல்லது வீழ்ச்சியை கொடுக்குதா அப்படின்றதான் டாபிக். ஓகேவா? ஓகே. கேக்குதா? கேக்குது கேக்குது. ஸோ முதல்ல ஃப்ரீ பீஸ்னா என்ன? உனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ பீஸ்னா என்ன? இல்லாதப்பட்டவங்க உருப்படுறதுக்காக கொடுக்கறது. ஓகே, இலவசமா கொடுக்கறது. வெல்ஃபேர் ம். அப்படின்னா என்ன? வெல்ஃபேர்னா நலத்திட்டம் வாங்களே. ஆமா. இப்ப ரெண்டும் ஒண்ணுதானே? கிடையாது. இங்கதான் மக்கள் மிஸ்டேக் பண்றாங்க. ரெண்டு ஒண்ணு கிடையாது. இதுல எது எங்க மாறுது அப்படின்னா, ஃப்ரீ பீஸ் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் மக்களுக்காக கொடுக்கறது. எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வந்தா இதெல்லாம் இலவசமா கொடுக்குறோம், இதை இதெல்லாம் இலவசமா கொடுக்குறோம், சொல்லக்கூடாது. அதை இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்கறது. வெல்ஃபேர்ன்றது ஒரு ரூல் பண்ற கவர்மெண்ட் மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது, சர்வீஸை ப்ரொவைட் பண்றது. இலவச மருத்துவம் கொடுக்குறோம், அது ஆட்சி வந்தா நான் இலவச மருத்துவம் கொடுக்குறோன்றது இல்லை. எங்க ஆட்சியில இலவசமான மருத்துவம் மக்கள் எல்லாத்துக்கும் ப்ரொவைட் ஆகிட்டே இருக்கும். அது வெல்ஃபேர் ஸ்கீம். நாங்க வந்தா கப்பு கொடுக்குறோம், சோப்பு டப்பா கொடுக்குறோம், சோப்பு கொடுக்குறோம், ப்ரெஸ்ஸு கொடுக்குறோன்றதெல்லாம் எனக்கு இதை கொடுத்தினா நான் உனக்கு அதை கொடுப்பேன் அப்படின்ற டிரான்சாக்ஷன் மாதிரி. ஸோ ஃப்ரீபீன்றது தான் பவருக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுக்கறது. வெல்ஃபேர்ன்றது ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் மக்களுக்கு தேவை இருக்கு, நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கறது. வெல்ஃபேர் கவர்மெண்டோட கடமை. ஓகே. ஓகே, இதுல எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த இலவசங்கள் தேவை, இலவசங்கள் உண்மையாலுமே தேவையா அப்படின்ற இடத்துல இருந்து இந்த டோட்டல் கான்செப்டுமே டிராவல் ஆகுது. ஏன் இலவசங்கள் தேவை? ஏன் தேவைனா இல்லாதப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்குவாங்களேங்கிறதுக்காக தான். கரெக்ட். அதாவது அடித்தட்டு மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமே கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல வர ஃப்ரீபீஸ் தான். இந்த 1000 ரூபா பணம், மாசம் மாசம் 1000 ரூபா பணம் கொடுக்கறது, அல்லது ஏதோ ஒரு இனிஷியலா ஓட்டு போட்டா இது கொடுப்போம் அது கொடுப்போம்னு சொல்றது. இலவசமா கொடுக்குற எல்லாமே அடித்தட்டு மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை சர்வை பண்றதுக்கே தேவைப்படுது. ஸோ ஒரு ஆங்கிள் பார்க்குறப்போ அது மேண்டேட்டரி, கட்டாயமா தேவை அப்படின்ற சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கும். இதனால இந்த இலவசங்கள் கொடுக்கறதுனால என்ன தப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்? என்ன தப்பா மாறுது அப்படின்னு நினைக்கிறேன்? இதுல எதுவும் தப்பா இருக்க மாதிரிலாம் தெரியலையே. என்ன தப்பா இருக்குன்னு சொல்லிட்டா, அரசியல்ல அரசியல்வாதிகளுக்கு இந்த இலவசங்கள் அப்படின்றது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு, ஒரு அடிக்ஷன் மாதிரி. மக்கள் மத்தியில இந்த அரசியல்வாதிகள் இதை புகுத்திட்டாங்க. ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தா நீ என்ன கொடுப்ப, அவன் வந்தா இதை கொடுக்குறான்னா நீ என்ன கொடுப்ப அப்படின்றத கேட்கிற அந்த எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் தன்னால என்ன பண்ண முடியுமோ அதை விட அதிகமாவே இந்த மக்களுக்கு நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு வாக்குறுதியை கொடுத்துட்றாங்க. அந்த கவர்மெண்டோட கெப்பாசிட்டி அந்த லெவலுக்கா இருக்காது, ஆனா அவங்க கொடுத்த வாக்குறுதி அதை விட அதிகமா இருக்கும். ஸோ ஒரு கவர்மெண்ட் 1000 ரூபா இருக்கு, ஒரு 800 தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னா 5000 ரூபாய்க்கு நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லி வச்சிடுறது. ஆனா எதையும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வச்சிடுறது. இந்த சொன்னதை ட்ரை பண்ண முயற்சி பண்ற கான்செப்ட்ல அதிகமா கடன் வாங்கிடுறது. அதிகமா கடன் வாங்கி இலவசங்கள் கொடுக்கறதுனால நலத்திட்டங்களுக்கு ஃபண்ட் பண்ண முடியறதில்ல. இலவசங்கள்
இன்னைக்கு கொடுப்பாங்க, ஒரு 1000 ரூபா எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுக்குறாங்கன்னா மக்கள் செலவு பண்ணி தீர்ந்து போயிடும். ஆனால் ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படி கிடையாது. மக்களோட வளர்ச்சிக்கு ஏதோ விதத்தில் உதவி பண்ணும். அதாவது ஒரு 1,00,000 கோடி மக்களுக்கு 1000 பிரித்து கொடுக்கறத விட ஒரு 1,00,000 கோடிக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது பின்னாடி மக்கள் பல ஆங்கிளில் மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உதாரணத்துக்கு மெட்ரோ சிஸ்டம் மாதிரி, ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி, ஒரு ஒரு சிபிஎஸ்சி லெவலில் கட்டப்படுது. 100 கோடியில் சிபிஎஸ்சி லெவலுக்கு ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலை கட்டியிருக்காங்க. அந்த ஸ்கூலில் படித்த பசங்கள்லாம் சேர்ந்து 100 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணி கட்டியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் லெவலுக்கு. ஸோ இப்படி இப்படி மக்களுக்கு 1400 கோடி செலவு பண்ணி மாதம் மாதம் காசு கொடுத்து இன்டைரக்டாக டேக்ஸ் ஏற்றி அதை இதன்னு பண்ணி வாங்குறதுக்கு இந்த மாதிரி வெல்ஃபேர் ப்ராஜெக்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுனால வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ஸை பண்ண முடிய மாட்டேங்குது. அதில் வெல்ஃபேர் ப்ராஜெக்டில் கை வச்சு எடுத்து தான் ஃப்ரீபீஸ் கொடுக்கறதா இருக்குது. ரெண்டாவது, இந்த ஃப்ரீபீ கொடுக்கப்ப கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை எங்கேருந்து எடுப்பாங்க? மக்கள் கட்டுற வரி பணத்தில் தான் எடுப்பாங்க. அப்போ வரி பணம் கம்மியாச்சு அப்படின்னா நலத்திட்டங்களும் பண்ணணும், ஃப்ரீபீஸும் கொடுக்கணும். அப்படின்றப்ப வரி அதிகமாக்குறது, கரண்ட் பில்லு, வீட்டு வரி, சொத்து வரி, அப்புறம் என்ன என்ன எக்ஸட்ரா, எந்தெந்த ஆங்கிள்லாம் கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே ப்ரைஸ் ரைஸ் பண்ணுறது. ஸோ ஒரு பக்கம் ஃப்ரீபீஸின்னு மக்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் அந்த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீபீஸை வந்து இங்கே எடுத்துக்கிறாங்க இன்டைரக்டாக. அது எப்பயும் இருந்த மாதிரியும் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃப்ரீபீஸ் இலவசங்கள் அதிகமாக கொடுக்குன்றதுக்காக டேக்ஸை அதிகப்படுத்தி எடுக்கிறாங்க. அது மக்களுக்கு பர்டன், ஐ மீன் சுமையாக தான் இருக்குது. ஆனால் மக்கள் அதை கவனிக்க மாட்டாங்க, ஏன்னா அது இன்டைரக்டாக வரதுனால கவனிக்க மாட்டாங்க. இது காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா மக்களுக்கு வந்து தனக்கான வாய்ப்புகளை அரசாங்கம் உருவாக்கி தரணும், நம்ம வாய்ப்புகளை தேடி ஓடணும் அப்படின்ற ஆங்கிள் வந்து டைவர்ட் ஆகி இலவசங்களை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு பரபரப்பாக எங்கே பார்த்தாலும் ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய டாக்காக இருக்குது பெண்கள் மத்தியில், நான் கவனித்த வரைக்கும். ஆனால் அது எல்லா ஃப்ரீ மீன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பதிலாக வேற ஒரு விஷயம் வெல்ஃபேர் சிஸ்டத்துக்கு செலவு பண்ணாங்கன்னா அது ஒரு லாங் ரன்ல வந்து ஒரு பயன் கொடுக்கும். ஓகே, இந்த ஃப்ரீபீஸ்னால அப்படி என்னென்ன பெரிய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டேக்ஸ் வந்து அதிகப்படுத்திடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீபீஸ் கொடுக்கணும், வெல்ஃபேர் சிஸ்டமும் ரன் பண்ணணும், நிறைய கடன் வாங்கியாச்சு, கடனையும் அடைக்கணும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட டேக்ஸ் வசூல் பண்ணுறதை அதிகமாக்கிடுறாங்க. டேக்ஸ் பணத்தை அதிகமாக வசூல் பண்ணி கடன் கட்டவும் ஃப்ரீபீஸ்க்கும் கரெக்டாக கொடுக்க வேண்டிய செலவு பண்ண வேண்டியது இருக்கிறதுனால ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதில்ல. அதாவது ப்ராப்பரான ஹாஸ்பிட்டல்ஸோ, ஸ்கூல்ஸோ, ரோடோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக உருவாக்கி மெயின்டைன் பண்ணுறதுக்கான காசு கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறது இல்லை. ஸோ இது என்ன ஒரு இடத்துல போய் முடியுது அப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரீபீஸ் வந்து கொடுக்குறப்ப மக்கள் ரொம்ப சந்தோஷமா எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு வாங்கிடுறாங்க. ஆனால் காலப்போக்கில் பின்னாடி அது அவங்களுக்கு சுமையாக தான் இருக்குன்றத காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் உணர்ற நேரம் வருது. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் அதை உணரல. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே புலம்புறாங்க, டாக்ஸஸ் அதிகமாகிடுச்சு, நாங்கள் தான் கட்டுறோம் அப்படின்னு. ஸோ இது வந்து இந்த ஃப்ரீபீஸ் கொடுக்கறது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, சந்தையில் ஏலத்தில் பொருள் வாங்குற மாதிரி ஃப்ரீபீஸை வந்து பணமாக பயன்படுத்தி மக்களை வாங்குறாங்க. அதாவது டெமோக்ரஸியை, ஜனநாயகத்தை இலவசங்களை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இலவசங்களை கொடுத்து ஜனநாயகத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது அடிப்படையாக மக்கள் இன்னைக்கான தேவைக்கு தேவைப்படக்கூடிய இலவசங்களை கொடுத்தோம். இதே கவர்மெண்ட் இன்னொரு பக்கத்தில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணுறதையும் ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். அதை விட்டுட்டு இலவசங்களை கொடுத்துட்டு மக்களுக்கு தெரியாமல் இன்டைரக்டாக வந்து டேக்ஸ் போட்டு வரி வசூல் பண்ணுறது, அந்த காசை யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ எஜுகேஷனையோ டெவலப் பண்ணாமல்
மீண்டும் மீண்டும் ஃப்ரீபீஸ்க்காக கடன் வாங்கி நாட்டை வந்து மோசமாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரீபீஸ் கொடுக்கறது தப்பா அப்படின்ற நம்மளோட கேள்விக்கு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஃப்ரீபீஸ் தேவை. ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்கு. யாருக்கு தேவை, எந்த அளவு தேவைன்றதை பார்த்துட்டு அதுக்கு எந்த அளவுக்கு இவங்க கவனம் செலுத்துகிறாங்களோ அதே அளவுக்கு வளர்ச்சியின் மீதும் கவனம் செலுத்தணும். வளர்ச்சி அப்படின்றது ரோட்ஸாக இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸுக்கு வேலை, இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்துடும். ஸோ ஓகே, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஃப்ரீபீஸ் பண்ணாம வெல்ஃபேர் பண்ணணும். ஃப்ரீபீஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது எப்படி போகும் அப்படின்னா, ஒருத்தன் பசிக்குதுன்னு இருக்கப்ப மீன் கையில் கொடுக்காம மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவன் கேட்க மாட்டான். முதல்ல அவன் பசி ஆற்றணும். அதனால் ஒரு மீனை கையில் கொடுத்துட்டு மீன் பிடிக்கவும் கற்றுக் கொடுத்துடணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், ஃப்ரீபீஸுன்ற பேரில் அவன் சாப்பிட சாப்பிட மீனையே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தின்னு தின்னு அப்படியே பழகிடுச்சு. மீன் பிடிக்க கற்றுக்கிற அந்த மைண்ட் செட்டை விட்டு விலகி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இது ரெண்டுத்தையுமே, வெல்ஃபேரையும் ஃப்ரீபீஸையும் பேலன்ஸ்டாக ட்ரீட் பண்ணுமே தவிர பயாஸ்டாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ரீபீஸ் தான் எங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க மக்கள். ஃப்ரீபீஸ் தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஃப்ரீபீஸ் தான் ஓட்டு வாங்கி கொடுக்கும் நம்புகிறாங்க. ஆனால் மக்களுக்கு என்ன உண்மையாக தேவைப்படும் அப்படின்றத கொடுக்க வேண்டியதான் கவர்மெண்ட் வேலையை தவிர மக்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்கன்னு கொடுக்கறது கவர்மெண்ட் வேலை கிடையாது. ஸோ இது வந்து இதை ஒன்றை மட்டும் பண்ணாலுமே ஒன்று பாதிக்கப்படும். அதனால இல்ல, கவர்மெண்ட் அதான் அவங்க வந்து கவர்மெண்ட் இல்ல, அவங்க வந்து ஒரு பார்ட்டி. நான் கவர்மெண்ட்டுக்கு அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறோம், நாங்கள் நலத்திட்டங்கள் பண்ணணும், அதுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வரணும், நாங்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு உங்களுக்கு இந்த இலவசங்கள்லாம் கொடுக்குறோம் ஆட்சிக்கு வந்த உடனே, அதனால் ஓட்டு போடுங்க. ஸோ ஓட்டு வாங்கிட்டு கொஞ்சம் இலவசங்களை கொடுத்துட்டு கொஞ்சம் நலத்திட்டங்கள் பேரில் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இலவசங்கள் கொடுத்ததுக்கு காசு வேணும், இனிஷியலாக கையில் காசு இருக்காது, அதனால் கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி அந்த இலவசங்களை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செலவுக்கு தேவைப்படுறப்ப டேக்ஸ்லேருந்து காசு எடுத்து அங்கே கடன் கட்டுறதுக்கும் இங்கே ரெகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கும் செலவு பண்ணுறாங்க. இப்படியே டேக்ஸ் பத்தல, அப்போ டேக்ஸ் அதிகமாக்கு அப்படின்னு இங்கே அதிகமாக்குறது, அங்கே இங்கேன்னு கட்டுறது, கொஞ்சம் கடன் அடைச்சிட்டாங்களா திருப்பி அந்த அமௌண்ட்டை வெளியெடுத்து இன்னொரு ஸ்கீமுக்கு இன்னொரு ஃப்ரீபீஸ்க்கு காசு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனை வச்சுருக்காங்க ஒரு பேலன்ஸ்டு இல்லாமல். ஸோ இது பேலன்ஸ்டாக ஒரு அப்ரோச் பண்ணாங்கன்னா ப்ரெசன்ட் ஜென்ரேஷனும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட்டில் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் சரியாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது ஃப்ரீபீஸ் வந்து இலவசம் வந்து நல்லதா அல்லது நரகமா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.